உடம்பை இரும்பாக்கும் களி ரெசிபி. அதுக்காக 150 கிராம் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்து நல்லா இதை வறுத்து எடுத்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து, முழு உளுந்து வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உடச்ச உளுந்து இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதே நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துட்டு ரெண்டையும் நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் களி, கஞ்சி, கொழுக்கட்டைன்னு செய்து சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது, இடுப்புக்கு நல்ல வலு கொடுக்கும். இப்போ 1.5 கப்பு வந்து நான் வந்து கருப்பட்டி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி அதை எடுத்துக்கிறேன். இப்போ அதே கப்பில் வந்து 1.5 கப்பு அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச மாவு சேர்த்துட்டு 3 கப்பு வந்து தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக இதில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டு இன்னும் 1 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது போல் கொஞ்ச நேரத்தில் திக்கானோன்னா அதே கப்பில் 1/2 கப்பு சுத்தமான நாட்டு செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு 30 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துடும். நம்ம விட்ட எண்ணெயை நல்லா பிரிஞ்சு இது போல் சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு 30 நிமிஷத்தில் அவ்வளோதான். சூப்பரான உளுந்து